ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். இது ஒரு புதிய சேனல், குக்கிங் சேனல் தொடங்கியிருக்கிறேன். எல்லாம் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். இப்போ மாம்பழ சீசன் இல்லைங்களா, அதனால நான் இன்றைக்கி மாம்பழ புட்டு பண்ணலான்னு இருக்கிறேன். இது சீஸ்னல் ஃப்ரூட் தான். நீங்கள் இப்போ ஆனால் எல்லா டைம்லையும் இப்போ பெரிய பெரிய மால்லெல்லாம் மாங்காய் கிடைக்கும். ஆனால் இப்போ சீசன் ஆனால இப்போ நான் மாங்காய் புட்டு பண்ணலான்னு இருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 to 3 மாங்காய் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் மாங்காய் எடுத்து தோல் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், சிறகுன தேங்காய், பின்ன புட்டு மாவு, உப்பு, கொஞ்சம் பால். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் அறுத்து வச்ச மாங்காய் ஒரு பாதி எவ்வளோ நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு மாங்காய் இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் பால் போட்டுட்டு இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம புட்டு பொடி எடுத்து இப்படி ஒரு பவுல் புட்டு பொடி எடுத்துருக்குறேன். இந்த புட்டு பொடி இந்த மாங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் தான் குழைக்கணும். இப்போ உங்களுக்கு அளவு தேவைன்னா இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் புட்டு பொடி எடுத்திங்கன்னா அதுலேயே ஒரு பாத்திரம் உங்களுக்கு இது அதோட மாங்காவோட அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டு அதே அளவு, அதுதான் கரெக்ட் அளவு. புட்டு நம்ம எப்போ குழைக்கும் போது எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதே அளவில் ஒரு சேம் குவான்டிட்டி ஒரு கிளாஸ் தண்ணி ஆனாலும் புட்டுக்கு நீங்கள் குழைக்கிறதுக்கு அது எடுக்கலாம். அது மாதிரி நான் மாங்காய் ஜூஸ் பண்ணி இருக்கிறத எடுத்துருக்கிறேன். அது இதில் போட்டு நல்லா நம்ம குழைச்சிக்கலாம். கை வச்சு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கை வச்சு நல்லா இது பிசைஞ்சிக்கலாம். இந்த புட்டு பொடி இப்படி பிசையும் போது கொஞ்சம் லூஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 2 minutes நம்ம மூடி வைக்கணும். அப்போ அது கரெக்டாக பொந்தி மேலே வந்துக்கும். இந்த தண்ணி மாதிரி தெரியாது. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புட்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் இது மூடி வச்சிடலாம். இப்படி பிசைஞ்சிட்டு பாருங்கள், 5 minutes ஆயிடுச்சு. மாவு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு ஃபீல் ஆச்சு இல்லை, தண்ணி ஜாஸ்தியான மாதிரி. பட் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா இப்படி உதிராக இருக்குன்னு. இப்படி இது ஒன்று இப்படி நல்லா உடச்சிக்கணும். ஏன்னா கீழே கட்டியாக உட்காந்துட்ருக்குது. இப்படி உடச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இடையில கிடைக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண புட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்குவோம். இதுக்குள்ளே இது இருக்கும் சில்லு, இதுக்குள்ளே தேங்காய் போட்டுக்கிறது கொஞ்சமாக. அப்புறம் மாங்காய் கொஞ்சம் மேலே போட்டுக்கிறது. இந்த கட் பண்ண மாங்காய் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கணும், லேயராக வரக்கு. அப்புறம் நம்ம கலக்கி வச்ச மாவு, அரிசி மாவு ஒரு 2 to 3 ஸ்பூன் போட்டுக்கணும், பாதி வரைக்கும். அதே ப்ராசஸ் திருப்பி தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் மாங்காய், திருப்பி மாவை எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாங்காய் திருப்பி மேலே வச்சு மூடிட்டு நம்ம இது ஸ்டீமில் வைப்போம். ஃபில் பண்ண மாவு கொண்டு
நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த குக்கரில் வைக்கிற புட்டு குத்தி தான் இருக்கிறது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் புட்டு பாத்திரம் பின்ற பாத்திரம் இருந்தாலும் அதில் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இருக்கிறது இது. இதில் ஆவி வந்த பிறகு குக்கரில் ஆவி வந்த பிறகு இது இப்படி ப்ளேஸ் பண்ணி இங்கிருந்து வெளியில் ஆவி வர மட்டும் வச்சுட்டு அப்புறம் புட்டு குத்தணும். நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டீம் வந்துருச்சு. ஸ்டீம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டீம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அப்போ நம்ம புட்டு ரெடி. இப்போ நம்ம புட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். பிளேட்டில் குத்திக்கலாம். புட்டு ஆயு ஸ்டீம் வந்துருச்சு. அப்போ இப்போ கொண்டு வந்துட்டு நம்ம பிளேட்டில் குத்திக்கணும். பாருங்கள், எம்மி மாம்பழ புட்டு ரெடி. நம்ம புட்டு ரெடி பாருங்கள். பிளேட்டில் குத்தியாச்சு. எவ்வளோ எம்மி மாம்பழ புட்டு ரெடியாக இருக்குது. இது எல்லா ஏஜுக்காரும் நல்லா சாப்பிட்லாம். இது எல்லா ஏஜுக்காருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புட்டு. ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் லைக் ஆகும். கமெண்ட்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புங்க. இது மாதிரி நிறைய புது புது ஐட்டம் ட்ரை பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இது என்னோடய புதிய சேனலு ரஹ்மிஸ் கிச்சன்னு சொல்லிட்டு எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.